மனமகிழ்ச்சியான தபசு காலங்களின் இந்த 3ஆம் வார உயிர்மீட்சி கூட்டங்களின் 2ஆம் நாள் மாலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய திருப்பாதத்திலே கூடி வரும்படியாக கடவுள் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களிலே நிறைவாய் நினைவு கூர்ந்தவராய் நம்மை வழிநடத்தியிருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு இந்த நாளிலும் நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தி அவருடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணித்து அவருடைய சிலுவையின் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நம்மை நாம் தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இது நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களுக்காக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விதமான காலங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூறும்படியாய், உம்முடைய மீட்பின் திட்டங்களை நாங்கள் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளும்படியாய், கடவுள் எங்களை நீர் கூட்டி சேர்க்கும்படியாய் நீர் தந்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களுக்காக நாங்கள் உம்முடைய சிலுவை நண்டை நெருங்கி வரும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகின்ற ஒவ்வொரு வேலைகளுக்காக நன்றி நிறுத்தத்தோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2ஆம் நாள் உயிர்மீட்சி கூட்டங்களிலும் ஆவியானவர் நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை கடவுள் இரக்கமாக ஏற்று எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தவும், தொடர்ந்து நாங்கள் சிலுவையின் சாட்சிகளை காத்துக்கொள்ளவும், இந்த சிலுவையின் அன்பை உலகிற்குள் எடுத்து செல்லும்படியாகவும் கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை கடவுள் இரக்கமாக ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க தாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலும் உடைய தாசர் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற வார்த்தைகளுக்காய், கர்த்தர் அதன் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற மெய்யான விடுதலைகளுக்காய், சமாதானங்களுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். கிருபையின் கரம் எங்களை இந்த வேளையிலும் காத்துக்கொள்ளட்டும். முன்குறித்த நம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இந்த 2ஆம் நாளிலும் இந்த 3ஆம் வார உயிர்மீட்சி கூட்டங்களிலே உடைய பாதபடியிலே கூடி வரும்படியாக பாராட்டி இருக்கின்ற கிருபைகளுக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய அன்பை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலும் அவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்துவோம். இந்த 2 நாட்களாக நம்மோடு உடனிருந்து நம்மை ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் வழி நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஆண்டனி ஞானராஜ் ஐயா அவர்களுக்காகவும், அருமை ஐயாவுடைய மகனுக்காகவும் நாம் நன்றி சொல்லுகின்றோம். திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் இந்த வேளையிலும் நம்மை துதி ஆராதனையின் வழியாக வழி நடத்தி ஆண்டவருடைய வார்த்தையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய திருப்பெயர் மகிமைப்படும்படியாக நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். இந்த வேளையை அருமையான ஐயா அவர்களிடத்திலே நாம் தருவோம். முதலாவது தெரிந்த ஒரு பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடல், அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். ஒரு பழைய ஒரு பாடல். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாக ஆவியோடும் கருத்தோடும் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடல். அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையார் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள்,
இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். காலமும் கை தாளமும் முழங்கிட துதியுங்கள். காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல் மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. நேற்று ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். என்ன ஹோம்வொர்க்கு செஞ்சீங்களா? புதுப்பாட்டை கர்த்தருக்கு புதுப்பாட்டு படம்னா என்ன? பதிலையும் கொடுத்து நான் கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க சொன்னேன். கண்டுபிடிச்சிங்களா? தெரிஞ்சே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால மீட்கப்பட்டவங்க பாடுற அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையா மாறுனதுக்கு நான் பாடுற பாடலாம் என்னதான். வாழ்த்துக்கள். நாளைக்கு முடிஞ்ச நான் அதுக்கான பிரைஸ் தருகிறேன். சாங் சீட்டை பின்னாடி அந்த அதில் போட்டிருக்குது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நீ தூக்கி எடுத்து கண்மணி மேல் நீ நிறுத்தி நமது தேவனை துதிக்கு புதுப்பாட்டையின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நான் புதுப்பாட்டு பாடுகிற போது நல்லா கவனிங்க, நான் பாடுகிற பாடல் புதுப்பாட்டா இருந்துச்சுன்னா எனக்குள்ள என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா தேவ பயம் வரும். இன்னைக்கு அந்த காரியம் இருக்குதா? அநேகர் அதை கண்டு பயந்து நம்புவார்கள். சில நேரத்தை தம்பிமார் சொல்லுவாங்கனே, நீங்க பாடிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்கார்ந்து இருக்க முடியலனே, உள்ளத்தை ஆண்டவர் உடைச்சிட்டாரு, நம்ப வைக்க ஆண்டவரை. சில பாடல் பாடும்போதே அர்ப்பணிக்க வைக்கும். காரணம் அது புதுப்பாட்டு. அதனால வெளிப்படுத்தல போடப்பட்டிருக்குது, மீட்டுக்கொள்ளப்பட்டவர்களே அல்லாமல் வேறு ஒருவராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள முடியல. அப்படின்னா என்ன? மீட்டுக்கொள்ளப்படாதவங்க பாடுற பாட்டு புதுப்பாட்டு கிடையாது. இப்போ ஒரு லிஸ்ட்டு ஒட்டுறோம் சர்ச்சுக்கு முன்னாடி, புதுப்பாட்டு பாடினவங்க பழைய பாட்டு பாடுறவங்க, எந்த லிஸ்ட் அதிகமாக இருக்கும்?
கொயரில் ஒன்றாவது தேருமா? கொயர் வரலையோ? இல்லை, ரசிக்கப்பட்டிருக்கிறேனா? மனம் திரும்பி இருக்கிறேனா? என் பாடல் மற்றவங்களை தொடணும், என் பாடல் வந்து வல்லமை போகணும். நான் பாடுகிற பாடல் எனக்குள்ள தெய்வ பயத்தை கொண்டு வரும். அதனால தான் நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன், சம்பவத்தை சொல்லும்போது நேற்று செய்தியில் நான் பகிர்ந்து கொண்டேன். ஒரு பாட்டை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அழ வைக்குது பாருங்க. என்னால் தொடர்ந்து ப்ரொசீட் பண்ண முடியல. தெய்வ சமூகத்தில் போய் அழ வைக்கிறது காரணம் அது புது பாடல். என் வாயிலிருந்து வர்ற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட பாடல்களை நாம் கற்றுக்கொண்டு பாடுவோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். இன்னொரு பாடல் நம்ம பாடலாம். 14வது பாடல். என் இயேசு எனக்கா யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. 14வது பாடல். 14, சாங் நம்பர் 14. 14வது பாடல். சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நம்மை அர்ப்பணிக்கிற போது அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆன்மாவிலே சுகமடைகிறோம். அவருடைய காயங்களால் நம்முடைய பாவக்கரைகளை நீக்கி, சாபத்தை நீக்கி ஜெயம் பெற்ற வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. பெற்றேனே சீலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, இல்லை என் அதிகாரம் தந்தார். பெற்றேனே சீலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல்
ஜெயம் பெற்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தே அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினார், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா. வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போ மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தையே பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகுதுன்னா, நம்ம பாடுற பாட்டு ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குமா? நான் பாடுகிற பாடலை பரலோகம் முன்னித்து கவனித்து கொண்டிருக்கிறது. என் குமாரனாகிய இயேசு அனுப்பினேன், அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக பாடுறாங்க. உடைய கண்கள் உங்கள் பாடல்களை பார்க்கட்டும், பரலோகத்தில் இருக்கிறவருடைய கண்கள் உங்களை இது பார்க்கட்டும். ஆவியோடும் கருத்தோடும் பாடி பாடி துதிக்க துதிக்க பரலோகத்தில் புஸ்தகங்கள் இருக்குன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த புஸ்தகங்கள் நியாய தீர்ப்பு நாளில் திறக்கப்படும். என்னுடைய தனி ஜெபத்தில் நிறைய சாங் புக் இருக்கும். பாடல்களை ஞாபகத்தில் ஆண்டவர் கொண்டிருப்பது அந்த பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன். சில நேரத்தில் பழைய சாங் உண்மை பிரியாதான நல்ல அர்த்தமான சாங்காக இருக்கும், யூடியூப்பில் போட்டு நல்ல சாங்னா அதை உடனே லேர்ன் பண்ணுவேன். தெய்வ சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் 98வது வருடம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பில் நான் பாடலை பாடிக்கொண்டது போது என் தங்கச்சி என்னை பார்த்து சொன்னா, டே கையெடுத்து கும்பிட்றேன், தயவுசெய்து பாட்டே பாடாத, கழுதுகத்திரமா இருக்குது அப்படின்னா. இனிமேல் பாட்டே பாடாத, கேட்கவே கேவலமாக இருக்குது. நான் தெய்வ சமூகத்தில் போய் கதறி அழுதேன். ஆண்டவரே, வேதத்தின் ஆழங்களை எனக்கு சொல்லித்தாரும், வேதத்தின் ரகசியங்களை சொல்லித்தாரும், எனக்கு பாடக்கூடிய கிருபையை கற்றுத்தாரும், குரல் வளத்தை தாரும். ஆண்டவரே, உமக்காக மாத்திரம் பாட, கேசட்டில் பாடி புகழ் பெறுவதற்காக அல்ல. அழகாக பாடுறீங்கள, நான் மியூசிக் ஃபேமிலியிருந்து வந்தது கிடையாது. நான் சில கேம்ப்லாம் போகிறப்பெல்லாம் சாங்ஸு கீபோர்டு வாசிக்க ஆள் கிடைக்காம பார்த்துருக்கேன். கீபோர்டிஸ்டே வரமாட்டாங்க, கஷ்டப்பட்டு திணறுவேன் அப்படியே. அதுக்கப்புறம் தான் ஜோமனி ஆண்டு விட்ட கிருபைகளை கேட்டபோது தான் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார், சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கு மியூசிக் சொல்லிக் கொடுத்தார், கீபோர்டு கொடுத்தார், மகனை கொடுத்தார். மகனுக்கு நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். 6வது படிக்கும்போது, 5வது படித்து 6வது வரும்போதே
அவனுக்கு சில ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தேன். அழகா ஃபாலோ பண்ணி வாசிக்க ஆரம்பித்தான். இயன்ற அளவு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபையாய் தருகிறார். காரணம், பாடல் வேலை என்பது உங்களை டெலிவர் பண்ணும். பாடல் வேலை என்பது உங்களை அர்ப்பணிக்க வைக்கும். பாடல் பாடும்போதே உங்களை கர்த்தரை நம்ப வைக்கும். அதனால தான் பாட்டு பாடுறப்ப ஊமையாண்டான்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே சொல்லுவேன், ஏன் ஊமமா இருக்கிறீங்க, வாயை தருங்க, பாடுங்க. பிசாசு உங்க வாயை கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தரை நம்புற நம்பிக்கை எங்கே தான் இருக்குது. அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நம்ம அப்படி பாடுறோமா? எங்களை மானாமதுரை திருச்சபைக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட் குடிச்சிட்டு பின்னாடி வந்து உட்கார்ந்தாரு. ஃபுல் போதை, வேதனை தாங்க முடியல, ஆண்டு விட்டு பேச்சுட்டு போதையோட சர்ச்சுக்கு வந்து பின்னாடி உட்கார்ந்தாரு. அதே நபரை கர்த்தருடைய வல்லமை தொட்டது. பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்த அவரை ஆண்டவருடைய கல்வாரி அன்பு தொட்டது. இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு உண்மையாய் மாற ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாரு. குடிச்சிட்டு வந்து எந்த சர்ச்சில் பின்னாடி உட்கார்ந்தாரோ அதே சர்ச்சில் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக கர்த்தர் கொண்டு வந்தார். நான் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டில் ஞாபகம், அப்போ பிளட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் சிஎம்சிக்கு போயிட்டு வரணும். அந்த ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ஒரு பாட்டு எனக்கு மறந்து வச்சு. அந்த பாட்டை அவர் பாடுறாரு. அந்த பாட்டை பாடும்போது எனக்குள்ள கர்த்தர் மேலே நம்பிக்கை இன்னும் அதிகமாக பெருகுது. பார்த்தா ஃபஸ்ட்டு அந்த பாட்டை கேட்குறேன். அந்த பாடலை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். திரும்ப சிஎம்சிக்கு போனப்போ அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்க, உளையான சேட்டில் இருந்தவர் வந்து பாட்டை பாடுகிற போது கர்த்தரை நம்பக்கூடிய அந்த கிருபைகளை கற்றுத் தருவார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சபைக்குள்ள இந்த சத்தியம் நமக்கு தெரியாதபடினால நம்ம அப்படி பாடுவது கிடையாது. ஆவியோடும் கருத்தோடும் பாடல்களை பாடி கற்றுக்கொள்வோம். இந்த 2 நாட்களும் நிறைய சாங்ஸை கற்றுக்கிட்டோம். இப்போ உங்கள் நேரம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்கள். பிக்கா ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம பைபிள் வாசிட்டு அவனுடைய வார்த்தைகளை போகலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இது வரைக்கும் பாடின பாட்டில் ரிப்பீட்டில் பாட விரும்புகிற பாட்டு இருந்தால் சொல்லுங்கள். பிடிக்காத பாட்டுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் சொல்லுங்கள், பாடலாம். என்னையா அது இல்லை, இது வரைக்கும் பாட்டு பாடணும்ல, இந்த பாட்டில் சில சாங்ஸ் உங்களுக்கு தொட்டிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு தொட்ட பாட்டு, 5வது பாட்டு. சரி, பாடல் எண் 5. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மேம்படும். தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. இயேசுவை ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. ரட்சித்தீரை கிருபையா காத்திரை தயவினா. ரட்சித்தீரை கிருபையா காத்திரை தயவினா. மீட்டிரை ரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால். மீட்டிரை ரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை என்னில் ஊற்றினீரே. ஆராதிப்பேனா
ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நாம் இயேசுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். என் ஆசை நாயகா இனிய மனவாளா, என் ஆசை நாயகா இனிய மனவாளா, எப்போது முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது முகத்தை நேரில் காண்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேசையா ஆயுள் நாள். ஆராதனை நாயகரே அமேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்தே போவேனோ, மறப்பேனோ மறந்தே போவேனோ, அதை என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன். எல்லாரும் வாய் திறந்து ஆராதிப்பேன் ஆண்டவரே ஆயுள் நாளெல்லாம் ஆராதி. சத்தமாய் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். அப்பாவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். நாம் அமர்ந்திருக்க திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 12ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 28 முதல் 40 வரை. லூக்கா 12ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 28 முதல் 40 வரை. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள்.
போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம் மத்தியிலே மாணவர் நற்பணி ஊழியங்களின் வழியாக வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஆண்டனி ஞானராஜையா அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நேற்றைய தின மாலை கூட்டத்திலும் இன்று காலை நடைபெற்ற உபவாச கூடுகையிலும் அருமையான ஐயா அவர்கள் நம்மோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த திருச்சபையின் சார்பாக அருமையான ஐயாவை வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான ஐயா அவர்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக 11வது பாடலை பாடி நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அர்ப்பணிக்கக்கூடிய அழகான ஒரு பாடல். தெரிந்தால் இணைந்து பாட அன்போடு அழைக்கிறேன். இல்லை என்றால் கற்றுக்கொண்டு பாடல்களோடு இணைந்து வாருங்கள். நாம் நம்மை அர்ப்பணித்து தேவநாம மகிமைக்காய் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். 11வது பாடல். இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் நீ தான் எல்லாமே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் நீ தான் எல்லாமே. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம், ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றே. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம், ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றே. உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை, உம்மை
உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றே. நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றே. அல்லேலூயா, ஆராதனை உமக்குத்தானே. அல்லேலூயா, ஆராதனை உமக்குத்தானே. உந்தன் அன்பை எங்கும் சொல்லுவே. நன்றி மறவாமல் என்றும் நடப்பே. பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பே. சாட்சியாய் என்றும் வாழுவே. உந்தன் அன்பை எங்கும் சொல்லுவே. நன்றி மறவாமல் என்றும் நடப்பே. பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பே. சாட்சியா என்றும் வாழுவே. சாட்சியாய் என்றும் வாழுவே. அப்படியே கண்ல முடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி எடுக்கலாமா? லூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே இந்நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்கு இயேசு போதுமே. என் குடும்பத்திற்கு இயேசு போதுமே. எங்கள் சபைக்கு இயேசு போதுமே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். ராஜா, எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்மை விட்டால் எங்களுக்கு வேற கதி இல்லை. நாங்கள் யாரிடம் செல்வோம்? உடைய நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் உடைய ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். எங்களோடு கூட பேசும், சோர்வுகளை எடுத்து போடும், ஒரு மனசந்தையை தாரும். உடைய வார்த்தையை கவனிக்கும் வண்ணமாக உள்ளத்தை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லீதியாளின் உள்ளத்தை திறந்த அன்பு தெய்வம், சீசருடைய மனதை திறந்த அன்பு தெய்வம், இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு உள்ளத்தையும் மனதையும் கத்த திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற சகல சத்துருவின் கிரியைகள், வானமண்டல பொல்லாத சேனைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டு சத்தம் கேட்டு சித்தம் செய்ய கிருபித்தார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த கன்வென்ஷன் கூடிய 2வது நாளிலே வந்திருக்கிற நம்ம ஒருவருக்கு கர்த்தர் பேசுவாராக. நேற்றைய தினத்திலே 2 விதமான பொக்கிஷத்தை பற்றி நாம் தியானித்தோம். பொக்கிஷம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து வருகிறோம். நேற்று பூமியில் சேர்க்கும் பொக்கிஷம், 2வது மண் பாண்டங்களில் பெற்றிருக்கும் பொக்கிஷம் என்று சொல்லி 2 பொக்கிஷத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே மீதமுள்ள 2 பொக்கிஷத்தை தியானிக்கப் போகிறோம். நாம் தியானித்த வசனம் என்ன?
அது நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அந்த அதிக பொக்கிஷத்தை பற்றித்தான் நேற்று 2 விதமான பொக்கிஷத்தை தியானித்தோம். இந்த நாளில் அதை தொடர்ச்சியை பார்க்கலாம். 3ஆவதாக உள்ள பொக்கிஷம் வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் வசனங்கள் 5, 6. ஏசாயா 33, 5, 6. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். 3வது பொக்கிஷம் வேதம் சொல்லுகிறது சீயோனின் பொக்கிஷம். இங்கு அழகாய் எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார், கர்த்தர் உயர்ந்தவர், உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே அந்த சீயோனின் பொக்கிஷம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். நேற்று நாம் பார்த்தோம், மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிற பொக்கிஷம் அது என்ன? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னார். பாவ வாழ்விலிருந்து பரிசுத்த வாழ்க்கையை அழைத்தார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த மண் பாண்டமாகிய சரீரத்தில் நான் பெற்றிருக்கிறேன் என்று நேற்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட என் வாழ்க்கையில் என்ன ஒரு அனுபவம் தேவை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த பொக்கிஷத்தை பற்றி இந்த எரேமியா தீர்க்கன் சொல்லும்போது அந்த சீயோனை கர்த்தர் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். இன்றைக்கு காலையிலே உள்ள உபவாச ஜெபத்திலே நாம் சீயோனை பற்றி கற்றுக்கொண்டோம். சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும், சீயோனுக்கு போகிற வழி என்னவென்று கேட்டு விசாரித்து அந்த வழியில் நடப்பார்கள் என்றெல்லாம் இன்று காலை வேளையில் நாம் கற்றுக்கொண்டோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த சீயோன் என்பது வேதத்தை நேசித்து வேத வசனத்தை கை கொண்டு நீதி நியாயம் செய்வதிலே வளர்ந்து பெருகுவதை பற்றி அது அந்த சம்பவத்தை அது குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? வேத வசனத்தை கை கொள்ளுதல் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் ஏக சுதனும் உன் ஒரே புத்திரனுமாகிய ஈசாக்கை பலி செலுத்தி என்று சொன்னார். எந்த வயதிலே அவன் பலி செலுத்தினான் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வயதிலே ஈசாக்கை பலி செலுத்தினான்? வாலிப வயது. அம்மா ஒரே வார்த்தையில் வச்சுட்டாங்க, வாலிப வயது. 16 வயது. 7 வயதுன்றாங்க ஒரு சகோதரி. வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள் 25 to 37 இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் யூத ரபிமார்கள் சொல்லுகிறார்கள், நான் யூடியூப்ல அடிச்சு பார்த்தேன் அதை. யூத ரபிமார்கள் சொல்லுகிறார்கள், சாரால் மரிப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்பதாக இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள், 37 வயது, 127 சாரால் மரிக்கிறாங்க. சாரால் 90 வயசுல ஈசாக்கு பிறக்கிறான். 37 வயசுல எப்படி இருந்து யோசித்து பாருங்க. இன்னைக்கு அதே ஆபிரகாமை அதே ஈசாக்கையும் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் 2 பேரும் அனுப்பிவிட்டா எப்படி இருக்கும்? ஒரே மிதி தான், உருண்டு கீழே வந்துடுவாரு. நீலாம் ஒரு அப்பனாக்கு என்னை கொண்டு விட்டுறதுக்காக கொண்டு வர, ஆடு எங்கன்னு கேட்டு கத்தர் பார்த்துட்டு வரா. இந்த நான் பார்க்குறேன் பாரு ஒன்னாட்டு ஒரே மிதியா மிதிச்சிருப்பாங்கல்ல. போகும்போது மகன் கேட்கிறான், ஆடு எங்கப்பா எல்லாம் இருக்குது. மகனை கத்தர் பார்த்துக் கொள்வார். அவன் தலையிலேயே எல்லா கட்டையும் தூக்கி வச்சு நடக்க வைக்கிறான் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலை தான் துண்டாக போகுது. ஆபிரகாமுக்கு இப்படி இருந்திருக்கும். ஆபிரகாம் கூட்டி கொண்டு மலை மேல் ஏறி போகிறான். கட்டையை கொண்டு அடுக்கி ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அங்க கொண்டு கட்டையை வந்து அடுக்கிறான். அடுக்கிட்டு கர்த்தர் பார்த்துக்கலான்னு சொல்லுவாரு. எங்க ஆள் இருக்குன்னு சொல்லி ஈசாக்கை தேடி இருந்திருக்கணும். ஈசாக்கை மெதுவா கூப்பிட்டு 2 கையையும் கட்டுறான், 2 காலையும் கட்டுறான். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஆபிரகாம் மேல இருந்த அபிஷேகம் அப்படியே அவனை கட்டி போட்டுருந்துச்சு. அந்த ஈசாக்கு அப்பா செய்யறது ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பா ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யறவரு, ஆண்டோடைய சத்தம் கேட்கிறவரு. அவருடைய சத்தம் கேட்காம எதுவும் செய்ய மாட்டாரு. எங்க அப்பாட்ட எங்க தேவன் என்னை தலையை வெட்ட சொன்னா கூட கவலை இல்லைன்ட்டு கையை கட்டுறப்ப அமைதியா இருக்கிறான், காலை கட்டுறப்ப அமைதியா இருக்கிறான். அவன் அந்த பலிபீடத்துல கட்டைகளை அடுக்கி கையை காலை கட்டி கண்ணையும் கட்டி. நான் அதை யூடியூப்ல ஒரு சாங்ல நான் பார்த்தேன். ஆர்எஸ் சிஎஸ்சி சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துட்டு ஈவினிங்ல எனக்கு பிரேயர்ஸ் இருந்துச்சு. அங்கே தங்கி இருக்கிற போது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பாடல், ஒரு கிறிஸ்டியன் சாங்ல இந்த சம்பவத்தை அப்படியே அவங்க உள்ள போட்டிருந்தாங்க, வீடியோவில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தபோது என்னால் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல.
அப்படியே அழகா அவனுடைய மகன் அப்படியே படுக்க போட்டிருக்காங்க. கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. 2 கையில 2 காலையும் கட்டி அப்படியே தூக்கி ஆட்டுக்குட்டியை போடுற மாதிரி அதில் போட்டுட்டு ஆபிரகாம் பைக்கில் இருந்து ஓங்குவான். வேகமா ஓங்கி குத்த போவான். எடுத்த உடனே சவுண்டு இருக்கும். ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படு என்று அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 22:12 ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படு என்று அறிந்திருக்கிறேன். எப்போ ஒருத்தர் தேவனுக்கு பயப்படுகிறான், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது தான். சீயோனின் பொக்கிஷம் என்றால் அது எதை குறிக்கிறது? வேத வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு நான் அர்ப்பணிக்கணும். நீதிமானின் வீட்டில் இந்த பொக்கிஷம் அதிகம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. என் வீட்டில் இந்த பொக்கிஷம் இருக்குதா? வேத வசனத்தை கை கொள்கிறேனா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என் குடும்பத்தில் இருக்குதா? தேவனுக்கு நான் பயப்படுகிறேனா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்தை கை கொள்கிறேனா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவருடைய வருகை மிகவும் சமயமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் வசனத்தின்படி வாழ வேண்டும். வசனத்தின்படி வாழாவிட்டால் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அது யாரா இருந்தாலும் சரி. எத்தனை பேய் பிசாசை விரட்டு, எத்தனை பேர் சொல்லி கூப்பிடு, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணு, மணிக்கணக்கா அந்நிய பேசு, அதை பற்றி அவர் கவலை இல்லை. என் வசனத்தை கை கொண்டாயா? அதான் பைபிளில் போட்டிருக்கல, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. மணிக்கணக்கு அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் அன்பு இல்லாட்ட, அன்பு என்பது என்ன எதை குறிக்கிறது? 2 யோவான் வசனம் 6 சொல்கிறது, அவருடைய கற்பனைப்படி நடப்பதே அன்பு என்று சொல்லி 2 யோவான் 6வது வசனம் சொல்கிறது. வசனத்தை கை கொள்றது அன்பு. அப்ப நான் வசனத்தை கை கொள்ள வேண்டும். அதை ஆபிரகாம் கை கொண்டா. அப்ப 2வது 3வது நாம் பார்க்கக்கூடிய பொக்கிஷம், அது என்ன பொக்கிஷம்? சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு காலங்களுடைய உறுதியாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த பாடல் வரி வரும்போது நம்மகிட்ட பேசும். நம்ம ஆண்டவர் உணர்த்துவாரு. வசனம் வாசிக்கிறப்ப நம்மகிட்ட உணர்த்துவாரு. உடனே கீழ்ப்படிங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க, சிலுவை என்றே போங்க, பாவத்தை அறிக்கையிட்டு கழுவி உங்களை சுத்திக்கிறீங்க, வசனத்தை கைக்குள்ள ஆரம்பிங்க. இப்போ உங்க வாழ்க்கை எப்படி மாறுது? நியாயத்தினாலும் நீதியினாலும் உங்களை கர்த்தர் நிரப்ப ஆரம்பிக்கிறார். நியாயத்துக்கு மாறா, நீதிக்கு மாறா எதுவுமே நீங்க செய்ய மாட்டீங்க, செய்ய முடியாது. வசனத்துக்கு மாறா செய்ய விடவே மாட்டார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். அந்த ஆவியானுடைய உதவியோடு கூட வசனத்தை கைக்கொள்வதிலே தீவிரமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வசனத்தை கை கொள்றதை பற்றி கண்டிப்பாக பேசுறதுக்கு ஊழியக்காரங்க இல்லைங்க. இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சர்ச்சில் அங்கங்க லைட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் வேதனைப்படுகிற சபைகளை பார்த்து சில பாட்டெல்லாம் பாடவே முடியாது. சர்வ சாதாரணமாக ட்ரெஸ் கூட நம்ம மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதில் கிட்டாரிஸ்ட்லாம் பார்த்தா நீளமாக முடி எவ்வளவோ நீளத்தை தொங்கிட்டு இருக்குது. பெண்கள் தான் நீளமாக முடி வச்சிருப்பாங்க, ஆண்களுக்கு முடி தேவை அவசியமா? அதை வைத்துக்கொண்டு நான் பாட்டு பாடி கொண்டு இருக்கிறோம், டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்குள்ள இருக்குதா? தேவனுக்கு பயப்படுற பயம் எனக்குள்ள இருக்கு. நான் தம்பிகிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, கீபோர்டு வாசிக்கிற பெருமை வந்துச்சுன்னா இங்கே டிஸ்டர்ப் ஆகும் தம்பி, ஜோ பண்ணிட்டு பைபிள் வாசிட்டு வா, தாழ்மையோடு வாசி. நீ வாசிக்கும் போது டெலிவரன்ஸ் உள்ள வரணும், உன் திறமை காமிக்கணும். இது கிடையாது. சிலுவையில் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு அவர் ரட்சிப்புக்காக பார்த்து கொண்டிருக்கிறார், விடுதலைக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். ஜனங்களை அர்ப்பணிக்க விடாம இருதயத்தை போட்டு பிசாசு கட்டி வச்சிருக்கான். பாடலை பாடும்போது தான் வல்லமை புறப்பட்டு போகும். அதனாலதான் ரெடியா எப்பவும் ஆயத்தமாரு. ஜெபத்தோடு ஒருபோதும் பெருமை வந்துடக்கூடாது. பெருமை வந்துட்டா பிசாசு அடிச்சு தூக்கிடுவான். பெருமை வரவே கூடாது. கர்த்தர் போடுற பிச்சை. பிரசங்கம் பண்றனா கர்த்தர் கொடுக்கிற கிருபை, கீபோர்டு வாசிக்கிறனா கர்த்தர் கொடுக்கிற கிருபை, பாட்டு பாடுறனா கர்த்தர் கொடுக்கிற கிருபை. ஒரு அணுவை தொட்டாருன்னா வாழ்க்கையில என்ன ஆகும் தெரியுமா? பிளட் கேன்சர்ல நான் பாதிக்கப்பட்ட போது 6 லட்சம் ரூபாய் ட்ரீட்மெண்ட்ல, போன் மர டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரீட்மெண்ட்ல 1 மந்த் உள்ள ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்ட ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு வெளியே வந்த போது எங்க அம்மா கொடுத்து வாழைப்பழம் கொடுக்குறாங்க. சாப்பிட்றேன், கசக்குது. வாழைப்பழம் கசக்குமா? இனிக்கும் அல்லவா? ஏன்? டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் அடி ஆயிடுச்சு. நாக்கில் உள்ள டேஸ்ட் பட்ஸ் அடி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டேஸ்ட் உள்ள வராது. ஒரு பட்ஸை தொட்டார்னா வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒரு ரத்தம் தொட்டார்னா வாழ்க்கை முடிஞ்சிடும். என் வாழ்க்கை அவர் கையில் இருக்குது. நான் என்னை தாழ்த்தி, என்னை ஒப்பு கொடுத்து, என்னை அர்ப்பணித்து கர்த்தருக்காய் ஓட வேண்டும். பெருமை வந்துருச்சுன்னா கர்த்தர் எனக்கு எதிர்த்து நிற்கிறார். எனக்குள்ள அந்த தெய்வ பயம், தெய்வ கிருபை, தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளணும், அவருக்காக வாழணும், அவருக்கு ஓடணும். ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, சர்ச்சுக்குள்ள ஃபுல் அட்டண்டன்ஸ் இருக்கும். மற்ற நாள் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச் இருக்குதா? இது நம்ம சபை தானே. சாக்கு போக்கு சொல்றோம் இல்ல, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நான் +2 படிக்கினேன். சாக்கு போக்கு ஆண்டு விட்டு சொல்லாதீங்க. வருஷ ஆரம்பத்தில் உட்காந்து ஓடிவாங்க. என் பிள்ளைலாம் 10th படிக்கிற +2 படிக்க நான் சொல்லுவேன், சர்ச்சில் ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி படிச்சிரு. உனக்கு டைம் கொடுக்கலையா ஆண்டவர்? சர்ச்சு முக்கியமா, உனக்கு படிப்பு முக்கியமா?
தேவ பயம் எப்படி வெளிப்படும்? தேவன் பயப்படுற பயம். ஏன் சபைக்கு ஓடி வரணும், ஏன் வார்த்தை கன்வென்ஷன், நானும் ஆண்டவருக்குள்ள போகணும், அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக வளர்ந்து பெருக வேண்டும். எனக்கு பாடுவர்களே, தேவ பயம் என்பது கர்த்தரை நம்ம ஆராதிக்கிற விதத்தில் வெளிப்படும். கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளுதல் அதை நம்ம பார்க்க முடியும். இப்போ மூன்றாவது பார்க்கிற காரியம் சீயோனின் பொக்கிஷம். நான்காவது ஒரு பொக்கிஷத்தை பார்க்கலாம், அது பரலோகத்தில் சேர்த்து வைக்கும் பொக்கிஷம். நான்காவது மத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 6:20. ஆ 21. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நான்காவது பொக்கிஷம் வேதத்தில் பார்க்கிறோம், பரலோகத்தில் சேர்த்து வைக்கும் பொக்கிஷம். எத்தனை பேர் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வச்சிருக்கீங்க? இருக்குதா இல்லையா? அப்படின்னா என்னன்னே தெரியலையே பிரதர், உங்களுக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கலையே. பரலோகத்தில் எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது, அந்த பொக்கிஷம்னா என்ன, அதை கற்றுக்கொள்ள. பொதுவாக எனக்கு செய்தி வேலைனாலே ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேணும். நமக்கு அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புள்ள ராசா. சிஎஸ்சி சர்ச்சில் 20 மினிட்ஸ் மேலே அப்படியே நெளிய ஆரம்பிச்சிருவோம். 30 நிமிஷம் 10 1/4 மணி நேரம் போதும் பிரதர். எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், எதுக்கு டைம் இல்லை? கர்த்தரை மட்டும் வாய முடியும், பேசாதீங்க, பேசாமல் இருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே உலகத்திலே ஒரே ஒரு புக்கில் தான் நம்ம ஜிப்பு போடுறது. புக்கில் பார்த்தா கெமிஸ்ட்ரி புக்கு மற்ற எந்த புக்கு ஜிப்பு போட முடியாது. எதுக்கு ஜிப்பு போடுவோம்? பைபிளுக்கு தான் ஜிப்பு போட்டு மூடி வச்சுருவோம். ஜிப்பு போட்டு பத்திரமா அணியிரு, நானும் பத்திரமா இருக்கிறேன். இது எதுக்கு திறக்க, அது நம்மள்ட்ட பேச இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தேடுகிறோமா, வாசிக்கிறோமா? இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் தான் பரலோகம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சொல்கிறாரே, எப்படி சேர்த்து வைக்க முடியும்? லூக்கா 18வது அதிகாரம் 22வது வசனம். ஒரு பணக்கார வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நித்திய சுதந்திரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறான். அந்த பணக்கார வாலிபனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கற்பனைகளை கைக்கொள், மனம் திரும்பு, இயேசுவை சொந்தரசராக ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். 2வது சொல்றார், 18:22 வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு, இன்னும் இடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. இங்கு அந்த பணக்கார வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. பரலோகத்துக்கு போறதுக்கு வழி கேட்ட முதலாவது கற்பனைகளை கைக்கொள். கற்பனை என்பது என்ன? 1 யோவான் 3:23 சொல்கிறது, அவருடைய நாமத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல இடத்தில் அன்பு கூறுவதுதான் கற்பனை என்று 1 யோவான் 3:23 சொல்கிறது. அப்ப ஆண்டவரை சொந்தரச்சராக ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு அன்பு செலுத்துறதுதான் கற்பனை. கற்பனை கைக்கொள் சொல்லிட்டாரு, நான் கை கொண்டேன். இந்த வாலிபன் சொல்லுகிறான், இன்னும் ஒன்று ஒரு குறை இருக்குது, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஸோ இதை நான் ஒரு பைபிள் சொல்ல ராம்நாளில் சொன்னப்ப, இது நீங்கள் காமனாக பேச முடியாது பிரதர். ஒரு காலேஜ் ஒர்க் கொண்டு ஒரு தங்கச்சி சொன்னாங்க, இது யாருக்கு சொன்னது? எங்களுக்கு சொல்லலை. யாருக்கு சொன்னது? இது பணக்கார வாலிபனுக்கு சொன்னது. அவனை பார்த்தான சொன்னாரு, அவன்கிட்ட பணம் நிறையா இருந்துச்சு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்கிறது அவருக்கு தெரியும். வசனத்தை நமக்கா எடுத்துக்கணும்ல, அதனால தான் லூக்கால சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே வாசித்தோம். லூக்கா 12:33. யாரை பார்த்து சொல்கிறார் அதை? லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை போடுங்கள், பழமாய போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் போதும் சம்பாதித்து வையுங்கள். யாரை பார்த்து சொல்றாரு இது? பயப்படாதே சிறு மந்தையே, தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க உனக்கு பிதா பிரியமாயிருக்கிறார். அந்த சிறு மந்தைக்கு, அந்த அவருடைய சத்தம் கேட்கிற அவருடைய ஆட்டு மந்தையை பார்த்தான் சொல்லுகிறார், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆனால் அந்த பணக்கார வாலிபனோ மனமுடைந்து அப்படியே சென்று விட்டான். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பா. நான் திரும்ப கொடுப்பேன்னு சொன்னதுக்கு பிறகும் கொடுக்க மனசு இல்லை. எவ்வளவு சுயநலம் பாருங்க. ஆண்டவர் கொடுக்குறேன்றாரு, நீ ஏழை கொடுத்தா நான் உனக்கு தர்றேன்றாரு. அதையும் நம்பிக்கை இல்லாம இதை வித்தா என்ன ஆரம்பின்னு சொல்லி அந்த பணக்கார வாலிபன் அப்படியே போயிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவைகள்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, உன்னுடையவைகளை விற்று பிச்சை கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்ப பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னா விற்று தரித்திரருக்கு கொடுக்கணும். அப்படின்னா
எனக்கு எதுவுமே இல்லை, என் வருமானம் என் குடும்பத்துக்கே பத்தலை, நான் எப்படியா பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும்? இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் இது எதை சொல்லுகிறார்? உனக்கு உண்டானதை விற்று தரித்திர கொடு என்று சொல்கிறாரே. அப்படின்னா பணக்காரங்க கோடீஸ்வரர்லாம் நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்களே. அந்த உலக வெப்பமயம் மாறதை பார்த்துட்டு அமேசானுடைய ஃபவுண்டர் அவர் ஜெஃப் பெசோஸ் அவர் 71,000 கோடி கொடுத்தாராம். இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 71,000 கோடி கொடுத்து இந்த பருவமூலமாக இந்த சூடெல்லாம் ரொம்ப அதிகமாகுது, உலகம் ஃபுல்லாக பெரிய மாற்றங்கள் வருது, ரிசர்ச் பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்சி பண்ணுங்கன்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 71,000 கோடி கொடுத்தாராம். எனக்கு 1 கோடிக்கு எத்தனை முட்டைனே தெரியாது. 71,000 கோடி எவ்வளோ கொடுக்க, எது கொடுக்குறாரு? பருவநிலை மாற்றத்துக்கு செய்யுங்கன்னு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு கொடுக்குறாரு. அவ்வளோ பணம் அவங்க வச்சுருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ந்துருமா? இவர் ஏழைகளுக்கு தானே உதவி செய்கிறார், கஷ்டப்படுறவங்க தானே செய்கிறார். நிறைய சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறவங்க, அனாதை இல்லத்துக்கு நிறைய அப்படி கொடுத்தா பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ந்துருமா? இது எதை குறிக்கிறது? உனக்கு உண்டானவைகளை, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கன்னு சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஒருவேளை ஏழைக்கு கொடுத்தா அதற்குரிய ஆசீர்வாதத்தை இங்கே கொடுத்துருவாரு, ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் இதில் சொல்லும்போது சொல்லுகிறார், பரலோகத்துக்குள்ள பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறவங்களுக்கு சில குணாதிசயங்கள் உண்டு. யாரை பார்த்து சொல்லுகிறார்? பயப்படாதே சிறு மந்தையே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சி. ஆண்டவருடைய ஜனங்களை பார்த்து, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களை பார்த்து, அது ஒரு சிறு கூட்டம். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க உள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்ப நான் அவருடைய ஆட்டு மந்தியா மாறிட்டேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன், என் ஆடுகள் என் சத்தம் கேட்கிறது. ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவருடைய வழியில் நடக்கிற அந்த சிறு மந்தையை பார்த்து, தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிற அவர்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்கள் உள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், அவருடைய பிள்ளையா மாறிட்டேன், வசந்த கைக்குள்ள ஆரம்பிச்சிட்டேன், சீயோனின் பொக்கிஷமா நான் மாறிட்டேன். இப்போ நான் அடுத்து சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷம் என்ன? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பிசாசு ரொம்ப கிளவரு, இங்க வச்சிருவான் செக்கு, இது புரிஞ்சுக்கிறவே விட மாட்டான். பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற விடவே மாட்டேன். அதை கத்துக்குள்ள போறோம், எப்படி சேர்த்து வைக்கிறது? அங்க தரித்திரது யாரை குறிக்குது? அப்ப ஏழை கல்வி கொடுக்க அங்க சேர்ந்துருமா? என்ன அர்த்தம்? அதை நான் பார்க்க போறேன். நேரம்ல நான் குயிக்கா போக விரும்புகிறேன். 2 அர்த்தம் இருக்குது. விற்று தரித்திரர் கொடு என்று சொல்றாரு. தரித்திரர் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம். நேற்று நான் சொன்னேன், ஒரு பைபிள் வசனத்தை வாசிக்கிற போது டைரக்டா சில வசனங்கள் மீன் பண்ணும், சில வசனங்கள் இன்டைரக்டா மீன் பண்ணும், சில வசனங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கும். அதை புரிந்து கொண்டால்தான் நாம் அந்த வசனத்தை தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தையோடு கூட பாருங்க, தரித்திரருக்கு கொடுத்து பணக்கார வாலிபனை பார்த்து சொல்லுகிறார், விற்று பிச்சை கொடுங்கள் என்று சிறு மந்தையை பார்த்து சொல்லுகிறார். அப்போ தரித்திரர் கொடுக்கணும் அப்படின்னா, முதலாவது தரித்திரர் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தரித்திரர் இருக்கிறாங்க, அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க, எனக்கு எல்லாமே இருக்குது, சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்குற அப்படிப்பட்ட காரியத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். அதான் ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். யோபு 29:12 யோபு சொல்றாரு, யோபு 29:12, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். யோபு 31:16-17 சொல்கிறது, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? ட்ரெஸ் கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன் யோபு சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய பழைய ஏற்பாட்டில் வாசித்த போது, பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் 2 பேரை தியானிக்கிறப்ப நான் அழுதுருக்கிறேன். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று யோபு. யோபு அந்த காலத்தில் பைபிளே இல்லை, இப்படி வாழ்ந்தாரு. அழகா அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து யார் வந்து உதவி கேட்டாலும் நான் உதவி செய்தேன், அள்ளி கொடுத்தேன், உணவு கொடுத்தேன், ட்ரெஸ் கொடுத்தேன். இது தரித்திரருக்கு சாதாரணமாக உங்களுடைய தேவை போக மிச்ச பணத்தை எடுத்து கஷ்டப்படுகிற மக்களை பார்த்து இயேசுவின் அன்பை சொல்லிவிட்டு அவர்களுக்கு சொல்லுங்கள், இந்த உலகத்தில் அவங்களுக்கு கூட தேவை, அவங்களுக்கு வஸ்திரம் தேவை, அவங்களுக்கு வாழ்க்கைக்கான எல்லா ஆதாரமும் தேவை, நம்மளால் முடிந்த காரியங்களை கொடுக்க வேண்டும். இந்த ஏழைக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், உடனே கொடுத்துருவார். டேவிட்னு ஒரு தம்பி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து ராம்நாட் கேம்பஸில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தார். சாரி மன்னிங்க, நெல்சன் ஒரு பேர். ப்ரைஸில் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். டீ கடைக்கு போயிட்டுருக்கப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீ சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரேஷன் அரிசி தான் வாங்கி நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம், காசு இல்லை,
இப்போ என்கிட்ட 50 ரூபா இருக்குது, காலேஜுக்கு போக 10 ரூபா வர 10 ரூபா இருக்கும், திரும்ப நாளைக்கு நான் போகணும், போய் நான் ரெக்கார்ட் ஒர்க்லாம் முடிக்கணும், காசு இல்லைன்னு சொன்னோன்னே, ஏன் தம்பி என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா என்று சொல்லி உடனே என் பைக்கில் கையை விட்டேன். பைக்கில் கையை விட்டு வேகமாக எவ்வளோ காசுன்னு அதை பார்க்கல, அப்படி எடுத்து அப்படி கையில் அமுக்குனேன். திணிச்ச உடனே அவர், வேணாம்னே, நீங்களே கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறீங்க, குறைவான வருமானம், எனக்கு ஆர்டர் கொடுப்பான்னு சொல்லிட்டு வாங்க மறுத்தார். நான் கையில் கொடுத்து, வாங்கிக்காங்க தம்பி. ஒன்று, எனக்கு பணத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, நீங்கள் முதல்ல இதை வைத்துக்கொண்டு முதல்ல போய் எங்கேயாவது அரிசியை வாங்கி ஒரு கஞ்சியை வச்சு ஊறுகாயாக சாப்பிடுங்க, இப்படி எம்டியாக இருக்காதீங்க, எம்டி வயிறால் இருக்காதீங்க, படிக்க முடியாது, மார்க் ஃபெயில் ஆகிருப்பீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன். நல்லா நடு ரோட்டில் ஸ்வாட்ஸ் மெட்ரிகுலர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் டீ கடை நடந்து போயிட்டுருக்குறோம். ரோட்டில், மெயின் ரோட்டில், ராம்நாத் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போகிறப்ப நடு ரோட்டில் நடந்துட்டு இருக்குது. அவர்கிட்ட நான் கொடுத்த அடுத்த செகண்டு அவர் தான் பைபிளை திறந்து உள்ளே இருந்து 300 என் பையில் கொடுக்குறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன தம்பி, பணமே இல்லைன்றீங்க, என்கிட்ட 300 ரூபா தர்றீங்க. அந்த தம்பி சொன்னார், அண்ணே, நான் புரோட்டா கடையில் போய் சாயந்தரம் வேலை பார்ப்பேன், நான் வேலை பார்க்குறத பார்த்து எங்களுடைய சிஎஸ் சர்ச்சை சார்ந்த ஒரு ப்ரொஃபஸர், அவரும் காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு, இன்ஜினியரிங் காலேஜில், நான் கஷ்டப்படுறத பார்த்து, தம்பி நீ இந்த மாதிரிலாம் படித்து வேலை பார்த்தேன்னா உன்னால் படிக்க முடியாது, கோட்டை விட்டுருவேன், ஃபெயில் ஆயிடுவேன், நான் செய்கிறேன், 3000 ரூபா தான் உனக்கு வேணும், நான் 3000 ரூபா தரேன், நீ அதை வச்சுட்டு உன் தேவையில் சந்திச்சுக்க, ஆனால் அங்கே போகாத, ஒழுங்காக படித்து முன்னேறப்பாருன்ட்டு மாதம் எனக்கு 3000 ரூபா கொடுத்துருவாருனே. அந்த 3000 ரூபா கொடுத்தவனே அதில் தசாபாகம் 300 ரூபாய் எடுத்து போனாலும் வச்சுருந்தேன், நான் கொடுக்க மறந்துட்டு இந்த வாரம் வாங்கிக்காங்கன்னு சொல்லி என் கையில் 300 ரூபாய் கொடுத்தாரு. நான் 250 ரூபாய் என்னமோ தான் அவன் கையில் கொடுத்தேன். அடுத்த செகண்டு என் பைக்கில் என்ன வருது? அதுக்காக இப்படி நினச்சி கொடுக்கக்கூடாது, நான் 1000 ரூபா கொடுத்தா கர்த்தனுக்கு 10,000 ரூபா கொடுப்பாரு, அப்படி இல்லை. இது அவர் பேங்க் வச்சு வட்டிக்கடை வச்சு ஆண்டவர் நடத்தலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அதை காட்டிலும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 2 ஸ்டெப் தான் போயிருப்பான். தம்பிக்கு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் எடுத்தோடனே உங்களுடைய அப்பா பேசுறாரு, தம்பி நல்லா படிச்சுட்டு இருக்கியா, நேற்று சித்தப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாரா, ஒரு 1000 ரூபா உன் பணத்துக்கு உனக்கு வந்து படிக்க உனக்கு அனுப்ப சொன்னாரு, உன் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, எடுத்துக்க அப்படின்றாரு. ஊழியக்காரர் கொடுத்தோடனே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம கொடுக்குறோமா? இது சாதாரணமா லிட்ரலா மீன் பண்ற ஏழைகள் சுத்தி கஷ்டப்படுவாங்க, உதவி செய்யுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. ஆனா நம்ம என்ன செய்றோம்? நாங்களும் கடன் வாங்குவோம், கடனை உள்டாவா, கடனை நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கிறோம். எனக்கு வருமானம் ரொம்ப கம்மிங்க, 2000 ரூபா 4000 ரூபா 10,000 ரூபா தான் வரும், ஆனா நான் கடன் கொடுத்துருக்கிறேன், சாட்சியாய் சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதுதானே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. ஒரு பாஸ்டர் வந்தார், பிரதர் அதெல்லாம் பழைய ஏற்பாடு பிரதர் அப்படின்றாரு. நான் பைபிள் ஸ்டடி எடுத்தேன், அவர் டீ கடையில் வச்சுங்க, வாங்க என்கிட்ட ஸ்டடியாக பேசுகிறீங்க வாங்க. தசவபாவம்னா என்ன, அக்கு வேற ஆணி வேற ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டு தசவபாவம்னா என்ன, புதிய ஏற்பாட்டு என்ன, நியாயப்பிரமாணம் எப்படி மாறிடுச்சு, நியூ டெஸ்டமென்ட் கிவிங் என்ன, பழைய ஏற்பாட்டு கிவிங் என்ன, வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க தசவபாவம் சொல்லிட்டு என்று சொல்லி அவர்கிட்ட நான் சில சத்தியத்தை பேச ஆரம்பித்தேன். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், இது கர்த்தர் கொடுக்கிறது. உனக்கு உள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு கொண்டு, இதுதான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேரும். அதனால எதையாவது விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதுவும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்னா வீட்டுக்கு போங்க, பழைய பேப்பர் இருக்கும், என்ன செய்யுங்க, அதை கொண்டு போய் முதல்ல நாளைக்கு காலையில் விற்று, நாளைக்கு சர்ச்சுக்கு வரணும், நாளை கழிச்சு விற்று என்ன பண்ணுங்க, யாராவது இலை கொடுங்க. நான் அர்த்தம் சொல்ல, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ரெண்டாவது இன்னொரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன, தரித்திரர் என்று சொல்லுகிறாரே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். தரித்திரத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார்? லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 6:20. தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்கள். ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள். யாராவது பார்த்து பிச்சைக்காரனை பார்த்து சொன்னா எப்படி கோபம் வரும் உனக்குல? நீ பாக்கியவான்றா பிச்சைக்காரனே, நீ பாக்கியவான்றா ஏசு பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்கிறாரே, யார் இந்த தரித்திரன்? யாரை பற்றி ஆண்டவர் சொல்றார்? சரி, இயேசுதான் சொல்றாரு. அவருடைய சீசர்கள் என்ன சொல்றாங்க? கலாத்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். கலாத்தியர் 2:9-10. எனக்கு
இங்கு பவுல் சொல்லுகிறார், பவுலே உன்னை புறஜாதிகளுக்கு ஆண்டு உபவாசனை தெரிந்து கொண்டார், நாங்கள் யூதர்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவனை பார்த்து சொல்றாங்க, தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். தரித்திரரை மாத்திரம் நினைச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்க. பவுல் சொல்றாரு, அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். யார் இந்த தரித்திரர்? தரித்திரர் பாக்கியவான் சொல்றாரே, தரித்திரரை நினைத்து கொண்டு ஊழியம் செய்யுங்கள் சொல்றாரே, இது எதை குறிக்கிறது? இதனுடைய அர்த்தம் என்ன? யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, யாக்கோபு 2:5 யாக்கோபு சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இங்கு அழகா யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தெரிந்து கொண்டார். உலகத்துல அவங்க தரித்திரா இருக்காங்க, ஆனா விசுவாசத்துல எப்படி இருக்காங்க? ஐஸ்வர்யவானா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்துல தரித்திரம் இருக்கிறாங்க. அது உண்மையான அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரனா ஏழையா இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, உபவாசம் இல்ல, தேவனை தேடுற காரியம் இல்ல. இவர்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? ஆவிக்குரிய தரித்திரர் அவர்கள். இந்த தரித்திரராகிய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தரித்திரனா இருக்கல, பாவத்தை அறிக்கையிடல, மனம் திரும்பல, பரிசுத்தமா வாழல, தரித்திரராகிய நீங்கள் வாக்கியவான்கள். காரணம், இப்ப என் ஊழியக்காரன் அனுப்ப போறேன், சத்தியம் அறிவிக்கப்படுகிற போது நீங்க அதை கேட்டு பரலோக பிள்ளையா மாறுறீங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போகும்போது அவர் கையிலே ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை கொடுக்கிறார்கள். அவர் எடுத்து வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறார்? லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை போதும் அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அதே லூக்கா 7:22 கடைசி லைன் சொல்லுது. லூக்கா 7:22, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அப்ப இன்னொரு அர்த்தம் என்ன? தரித்திரர் யாரு? காஸ்பலே கேட்காம இருக்கிறாங்கல்ல, இயேசுன்ற வார்த்தையை கேட்காம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக என் சொத்தை விற்று என்கிட்ட இருக்க வருமானத்தை அதுக்கு நான் பயன்படுத்துகிற போது எனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுகிறது. நான் உதவி செய்கிறேனா? யோசித்து பார்ப்போம், ஆராய்ந்து பாருங்க. பரலோகத்தில் பொக்கிஷம் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? இந்த 2 தரித்திரருக்கு நீங்கள் உதவி செய்ய. அதனால தான் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டு வந்து நிற்கும் போது 2 கூட்டமாய் பிரிக்கிறார். ஒரு கூட்டம் செம்மறியாட்டு கூட்டம், இன்னொரு கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம். செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வலது பக்கத்தில் நிற்கிற நீதிமான்களை பார்த்து கத்த சொன்னார், வியாதியா இருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள், சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை பார்க்க. இது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தமும் உலகப்பிரமான அர்த்தமும் உடையது. ஏழைக்கு நாங்கள் எப்போ ஆண்டவரை செய்தோம்னு சொல்லி நீதிமன்றம் ஆண்டவர் பார்த்து கேட்டபோது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப ஆவிக்குரிய தரித்திரனுக்கு என்னால் ஆன ஊழியத்தை நான் செய்கிறேனா? பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். முதல்ல ஏழைகளுக்கு கொடுக்க பழகிக்காங்க. கொடுக்க 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 கர்த்தர் கொடுப்பார். பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில சபைக்குள்ள வராம வெளியில எத்தனை பேர் ஆவிக்குரிய தரித்திரா இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம பாரப்படுறோமா? அவங்களுக்காக நம்ம செயல்படுறோமா? மிஷன் ப்ராஜெக்ட் என்ன வச்சிருக்கிறோம்? அவுட்ரீச் மினிஸ்ட்ரி என்ன வச்சிருக்கிறோம்? இத்தனை வருஷமா தெருவில் இருக்கிறோமே, ஒரு கிறிஸ்மஸ் டயத்தில் கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே இதே தெருவில் எல்லாருமா சேர்ந்து ஒரு கேக் பாக்கெட் வாங்கிட்டு ஒரு நியூ டெஸ்டமெண்டோ இல்லை ஒரு ட்ராக்ஸை கொண்டு போய் ஒரு வீட்டில் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி கொடுத்துட்டு ஏசு உங்களுக்காக தான் பிறந்தார், உங்களுடைய பாவத்தை அடிக்கணும்னு சொல்லி ஒரு ட்ராக் கொடுத்துட்டு போகலாமே. ஒரு டீம் இங்கே உட்காந்து ஜெபிச்சு கொண்டு இருக்கலாமே. சர்ச்சு முடிச்சோடனே ஹாப்பி நியூ இயர் பிரதர், ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் பிரதர், ஹாப்பி 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 ஹாப்பி. அந்த பாட்டு வேற, மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். யார் அவங்கள பாட சொன்னா? அதெல்லாம் இதை தாத்தாவும் பாட்டு. சாரி, கிறிஸ்மஸ் தாத்தா விட்டு ஆட்டம் ஆடுறது, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர், வெட்டி போடுறது. வெளிநாட்டில் பார்த்தா கிறிஸ்மஸ்னால தான் குடிச்சிட்டு போய் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குமா. டாஸ்மாக் அங்கே இங்கே காட்டிலும் பயங்கரமாக ஓடும் போல அங்கே வெளிநாட்டில். இதுக்கு ஆண்டவர் பிறந்தாரு இல்லையே. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு சொல்றாரே, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படி என்னை அபிஷேகம் பண்ணான்னு சொல்கிறாரே. என்னால் எத்தனை தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதுக்கு நான் பயன்படுத்தப்படுகிறேன். 4 பொக்கிஷத்தை பார்த்தோம். பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்றாரு. முதல் நாள் தியானிச்சோம். மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிற பொக்கிஷம் என்று சொல்லி நேற்று தியானித்தோம். இன்றைக்கு சியோனின் பொக்கிஷம் என்றால் என்ன என்பதை தியானித்தோம். கடைசியாக
பரலோகத்தில் சேர்த்து வைக்கும் பொக்கிஷம். அங்கு திருடன் திருட மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரே, அதையும் நாம் தியானித்தோம். இந்த தரித்திரருக்கு என்னால் ஆன இயன்ற காரியத்தை நான் செய்ய முடியுமா? ஒரு நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கு அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே. நீங்கள் அவைலபிளாக இருந்தால் போதும். உங்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்துவான்றத ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி செய்தி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். ஏன்னா காரணம் ஆண்டு சொல்லிட்டாரு, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் சொல்லிட்டான்னா வைக்கக்கூடிய வாசலை கற்றுத்திறப்பார். நீங்கள் அவைலபிளாக இருந்து இந்த வசனத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் சரியாக அந்த பாதை உங்களை வழி நடத்துவார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டணத்தில் 17 வயது வாலிப தங்கை, அவளுக்கு ஒரு தம்பி தங்கை உண்டு. ஒரே நாளில் தகப்பன் தாயை வெட்டி கொன்று போட்டு விட்டார்கள் பகைவர்கள். இவங்களும் அங்கே இருந்தாங்கன்னா வெட்டிடுவாங்கன்னு சொல்லி இவர்கள் பயந்து அன்று இரவே தூத்துக்குடியில் ட்ரெயின் ஏறி சென்னை எக்மோருக்கு போய்விட்டார்கள். அங்கே போய் இறங்கி புதியதாக எல்லாமே புதுசாக இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியல, யார்கிட்ட போய் உதவி கேட்கணும்னு தெரியல. கையில் இருந்த கொஞ்சம் காசை வச்சு ஒரு டீயும் பண்ணையும் வாங்கி சாப்பிட்டுட்டு பசியோடு உட்காந்துருக்குறாங்க. அதை பார்த்த ஒரு சினிமா துறையை பார்த்த ஒரு நபர் அவர்களை பார்த்து, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, நான் ரொம்ப நேரமாக உங்களை வாட்ச் பண்ணுறேன், இங்கேயே உட்காந்துருக்கீங்களே என்று சொன்னபோது இந்த 17 வயது சகோதரி அந்த நபரை பார்த்து சொன்னார், எங்கள் ஊரில் இப்படி நடந்து போச்சு, எங்களையும் கொண்டுருவாங்க, இங்கே வந்து ஏதாவது வேலை பார்த்து பழச்சிக்கலாம்ன்றதுக்காக நாங்கள் பட்டணத்து வந்திருக்கிறோம், இங்கே யாருமே எங்களுக்கு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு இரக்க குணமுள்ளவர் அவர்களை அழைத்து கொண்டு பணம் இருந்தபடினால ஒரு வீட்டு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டிலே தங்க வைத்தார். இவருக்கு இருக்க செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு வேலையை அவளுக்கு வாங்கி கொடுத்தார். இந்த பணியை வைத்துக் கொண்டு வேலையை பார்த்து கொண்டு உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள், என்னால் உதவி செய்கிறேன் என்று சொல்லி வாரம் ஒரு முறை வருவார், சில பண உதவி தருவார். பிள்ளைகள் படித்தார்கள், வேலைக்கு போனார்கள். திருமணமானது தம்பியும் தங்கைக்கும். இவள் திருமணம் பண்ணவில்லை, தன்னுடைய தம்பி தங்கைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இவர் வாரம் ஒரு முறை போய் வருவதனால இவருடைய அன்பில் ஈர்க்கப்பட்ட அவளோடு கூட நெருக்கமாய் பழக ஆரம்பித்தாள். அவளுக்கு தெரியாது இந்த நபருக்கு திருமணமானது. திருமணத்தை மறைத்துவிட்டு கணவன் மனைவி போல வாழ ஆரம்பித்தார்கள். ஒரு நாளிலே சொன்னார், இந்த நபர் அவருக்கு திடீரென்று சொல்லி ஒரு நோய் வந்தது. அந்த நோய் வந்தபோது அவர் மரித்து போய்விடுவார் என்ற சூழ்நிலை வந்தபோது இந்த சகோதரிட்ட அவர் வந்தார். நீ என் மீது அவ்வளவு அன்பா இருந்தாய், என் உண்மையான மனைவி நான் மறைச்சிட்டேன், அவ கூட என் மேல் அன்பா இல்லை, நீ எனக்கு கள்ள மனைவியாக தான் இருந்த, இப்போ என்னால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என் மனைவி என் சொத்தை எதையும் கொடுக்க விட மாட்டா, சினிமாவில் நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன் ஆனால் எதையும் கொடுக்க விட மாட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாமல் ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று கொஞ்சம் சென்னையில் ஒரு அவுட்டரில் ஒரு சிறிய இடத்துல நான் கட்டி வைத்திருக்கிறேன், அந்த வீட்டை நான் உனக்கு எழுதி தரேன் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு அந்த நபர் மறைந்து விட்டார். இப்படி தம்பியும் தங்கையும் திருமணம் ஆகிட்டு போயிட்டாங்க. இவங்க வாழ்க்கையை பார்த்தவங்க அக்காவை வெறுத்துட்டு அவங்க உங்கள்கிட்டே வரல, தனியாக போயிட்டாங்க. தனிமையாய் தன்னுடைய வயதான காலத்தில் நாட்கள் செல்ல செல்ல இந்த சகோதரி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னை பட்டணத்தில் 3 நாட்கள் நற்செய்தி கூடுகை நடந்தது. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட போது அந்த வார்த்தை வழி தொட்டது. 17 வயதில் நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கை வாழ்ந்தேன், என் சபைக்கு ஆலயத்துக்கு சென்றேன், கர்த்தரை நான் நன்றாய் தேடினேன், ஆனால் குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நான் கர்த்தரை மறந்து போய் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக போய்விட்டேன். ஐயோ, என்னுடைய வயதாகிக் கொண்டே போகிறதே, இப்போ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை மாத்திரம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தாள். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து விட்டு அந்த நாள் கூடுகை முடிந்தவுடன் வீட்டுக்கு போய் படுத்து தூங்க ஆரம்பித்தாள். தூங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தரோடு கூட பேசினார். கர்த்தர் சொன்னார், மகளே, உன் தம்பி தங்கச்சிக்காக உன் வாழ்க்கையவே கொடுத்துட்ட, அவங்களுக்காக இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் நீ சகித்து கொண்டு எல்லா காரியத்தையும் செய்தாய், நீ எனக்காக என்ன செய்த? உனக்கான சொல்லி எல்லாமே கொடுத்தேனே. அவள் சொன்னாங்க, எனக்கு என்ன இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஓஏபி பணம் கவர்மெண்ட்னு தர்றாங்க, ரேஷனில் வர சிலதை வச்சு இந்த சின்ன வீட்டை வச்சு நான் வாழ்ந்துருக்கேன், ஒன்றுமே இல்லையே. கர்த்தர் சொன்னா, உன் வீட்டுக்கு முன்னாடி 10க்கு 6 அந்த ஒரு நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்துல பூ விதையை வாங்கி விதை என்று சொல்லி சொன்னார். அடுத்த நாள் கடைக்கு போனால் அந்த நிலத்தை பண்படுத்தினாள், விதையை வாங்கி கொண்டு வந்து அதில் விதைத்தாள். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தால் பூக்கள் பூத்து குலுங்க ஆரம்பித்தது. அந்த பூக்களை பறித்து கொண்டு போய் கடையில் போட்டு அந்த வருடம் முழுவதும் 10,000 ரூபாயை அவர் சேமித்து வைத்தார்.
அந்த ஊழியக்காரர் வரும்போது அவர் சொன்னார், நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒரு கிராமத்தில் 3 நாட்கள் படம் வச்சு கூட்டம் நாங்கள் நடத்த முடியும். நாங்கள் அங்கே ஆண்டவரை பற்றி சொல்லி அங்கே சபை ஸ்தாபிப்போம் என்று சொல்லியிருந்ததை கேள்விப்பட்ட அவள் இந்த பணத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அடுத்த வருடம் இந்த கூட்டம் நடக்கிறதுக்காக காத்து கொண்டிருந்தாள். அடுத்த வருடம் வந்தபோது இந்த ஊழியரை பார்த்து இந்த பணத்தை கொடுத்துடும் என்று சொல்லி ஓடி போனால், கையில் ஒரு லெட்டரை எழுதி வைத்திருந்தால் பேச முடியாது. லெட்டர் எழுதி வச்சுட்டு கொடுக்க போனான்னா சுற்றி உள்ள உதவியாளர்கள் கொடுக்க விடலை. இதை வாங்கி வச்சு நான் கொடுத்துட போங்கன்னு வரட்டி விட்டாங்க. இது அவருடைய கருத்துக்கு போனது, இந்த ஊழியருடைய கருத்துக்கு போனது. பீகாருக்கு போனது பிறகு அதை எடுத்து வாசித்து பார்த்தபோது தான் அவர் அதை புரிந்து கொண்டார். அந்த 10,000 ரூபாய் எடுத்து கொண்டு போய் ஒரு கிராமத்தில் 3 நாட்கள் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு அந்த கிராமத்திலே ஒரு சபை உண்டு. பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும். முடியாதவ வாழ்நாள்ல கடைசி போயிட்டா இனிமே என்ன செய்ய முடியும் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தரால முடியும். கர்த்தரை கொடுத்து பாருங்க, ஜெபம் பண்ணி கொடுத்து பாருங்க, முடியும். செகண்ட் அடுத்து போயிட்டு அடுத்த முறை அவர் வந்தபோது திரும்பவும் அதே மாதிரி ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டு பத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடினாள் அவரை பார்ப்பதற்கு. அந்த ஊழியக்காரர் எப்படியாவது பார்த்துரும் இந்த முறை போராடி அவரை டைம் கேட்டு நான் அண்ணனையும் அக்காவையும் பார்க்கணும்னு சொல்லி தனியாய் தன் கதை அனைத்தையும் சொன்னார். ஏன்னா 2 பேரும் தூத்துக்குடி அந்த காரியத்தை அப்படி சொன்னார். இந்த 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இதையும் போய் இந்த வருஷம் போய் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்து பத்திரத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், பத்திரத்தை நான் வாங்க முடியாதுமா. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலை கட்டினா காற்றுல அப்படியே ஆடும், அப்படியே ஒல்லி குச்சி மாதிரி இருப்பாங்க, சட்டெல்லாம் அப்படியே கொடன்னு ஆடும், அவ்வளோ ஒல்லியா கீழே விழுந்துருவாங்க, அப்படி இருக்கிறாங்க. நீங்களே இப்படி இருக்கிறீங்க, இவங்களை வச்சுருக்காங்க, மறிச்சது பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அப்போ இந்த ஊழியக்கார்ட்ட இந்த அம்மா சொன்னாங்க, இந்த 10,000 கொண்டு வச்சுக்காங்க என்று சொல்லிட்டு, நான் எப்படியாவது என் சபையை நான் சாரதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்க்கணும், என்னை கூட்டு போவீங்களா? அடுத்த முறை வந்தபோது செகண்ட் டைம் கொடுத்த 10,000 கட்டப்பட்ட அடுத்த சபை, இந்த 2 சபையும் பார்ப்பதற்கு இந்த வயதான தாயார் சென்னையிலிருந்து வடந்தியாவுக்கு புறப்பட்டு போய் அதை பார்த்து அங்கே போய் ஜெபித்து விட்டு வந்து அந்த சகோதரி மரித்து போனார்கள். நம்மளால தரித்திரருக்கு உதவி செய்ய முடியும். விற்று தரித்திரருக்கு கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. உங்களால தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஏழை கொடுக்கிறப்ப அது தேவ அன்பை வெளிப்படுத்தும். நான் ஒரு தம்பி கொடுக்குறேன், கொடுத்தவனே ஐயோ அவனுக்கு இன்னும் ஆண்டோட அன்பு வரும், ஆண்டோட நெருக்கமான வாஞ்ச வரும். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஏழ்மையை மாற்றும். நான் உதவி ஊழியம் செய்ய 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 தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க இதில் பணத்தை கொடுக்க அவர்களும் ஆண்டோருக்களாக வந்து ஆண்டோர் யோசி பார்க்கிறார்கள். உங்களுக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடுங்கள். போய் யோசித்து பாருங்க, எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது, எதெல்லாம் வீட்டில் தேவையில்லாத ஜாமான் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, கொண்டே கடையில் போடுங்க. அதை கொண்டே வித்தினால ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் அப்படியே எங்கே ஊழியத்துக்கு தேவையோ அங்கே கொடுங்க. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டோம், அந்த ஊழியத்துக்கு அது போக போக உங்களுடைய பரலோகத்தில் உங்களுடைய பரலோக கவர்மெண்ட் அக்கௌண்ட்டு நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். நான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா மந்தையா மாறித்தான் சேர்க்க முடியும், அவருடைய பிள்ளையா மாறித்தான் சேர்க்க முடியும். மற்றவங்க என்ன கொடுத்தாலும் அது உலகத்தோடு போயிடும். நான் அவருடைய பிள்ளையா மாறி அவள் சத்தம் கேட்டுற ஆடாய் அவருடைய ஆட்டு மந்தையாய் நான் மாறி அதற்கு பிறகு என்னால் ஆன அளவு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்துருக்கேன். அதனால் நம்ம அதை பார்த்தோம். உங்களுடைய அறை கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் இருப்பதாக. ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். நான் அங்கே கொடுத்துட்டு என் பரிசுத்த வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. நான் பரிசுத்தமாய் வாழணும், வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழணும், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும். அதே நேரத்தில் என்னாலான இயன்ற அளவு ஊழியத்துக்கு நான் அள்ளி கொடுக்க வேண்டும். உண்மையாக எங்கு ஊழியம் நடைபெறுகிறதோ அங்கே அள்ளி கொடுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு குறையாத பொக்கிஷத்தை பணப்பைகளை சேர்த்து வையுங்கள். ராஜா வருகிறார். அவர் வருகிற போது என்னாலான இயன்ற அளவு இந்த பூமியில் கர்த்தனை ஆசீர்வதிக்கத்தக்கதாக என்னாலான இயன்ற அளவு உங்கள் ராஜ்யம் கட்டுற அந்த கட்டுமான பணியில், அந்த தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுற அந்த பணியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். திருச்சபையை நம்ம இருந்து செஞ்சோம்னாலே சுவிசேஷம் ஆட்டோமேட்டிக்காக அறிவிக்கப்படும். கடைசியாக ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். சிவகங்கையில் ஒரு வியானி சென்டர், ரிட்ரீட் சென்டரில் நாங்கள் போயிருந்த போது, அது ரோமன் கத்தலிக் சென்டர். அந்த சென்டரில் பார்க்குறப்ப ஒரு 50 காரு 60 கார் அங்கே உள்ளே வந்து ஒரு மீட்டிங்காக வந்திருந்தாங்க. சண்டே மதியம் சாப்பிட்டு போகிறாங்க. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், ஐயோ இந்த 50 காரில் சண்டே அன்னைக்கு சர்ச்சை முடித்தோடனே அப்படியே 4 கிராமத்துக்கு அப்படியே போனால் எப்படி இருக்கும்? ஒரு 3 கார் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிராமமாக போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் அறிவிச்சா எப்படி இருக்கும்? ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நாள் வராதா?
எந்த அரசுக்காரனால் தடுக்க முடியும்? ஒரு ஊருக்குள்ள போய் தடுக்கிறப்ப அடுத்த ஊர்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் பண்ணா எப்படி இருக்கும்? இன்றைக்கு இந்த காரை வைத்துக்கொண்டு தங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக பயன்படுத்துகிறார்களே, தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படவில்லையே என்று சொல்லி என்னுடைய ஏக்கத்தை அந்த ஒரு ஃபேமிலி கேம்ப்ல நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அதை கேட்க கூட அவங்களால முடியல. என்னால் நான் பேசுறப்ப தெரியும், நான் பேசுறப்ப உங்களுக்கு அது போதா, அதான் பார்க்க முடியும். அதை கேட்க கூட முடியாம உட்கார்ந்து நான் பார்த்தேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்கப்பட்ட அனைத்தையும் பயன்படுத்தி தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த பணியில ஒப்புக் கொடுப்போம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம், கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வோம். அவர் வருகிற போது நம்மை பார்த்து சொல்வார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலகம் உண்டானது முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்து. என்ன தாகம் இது? இது ஆவிக்குரிய தாகம். ஆண்டவர் இல்லாம தாகத்துல கிடக்குறாங்க, ஆவிக்குரிய தாகத்தை தீர்த்தீங்க என்று சொல்லி நம்மை கர்த்தர் அணைத்துக் கொள்வார். நித்தியமாய் பரலோகத்துல இயேசுவோடு கூட வாழக்கூடிய கிருபை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி இந்த தபசு நாட்கள்ல கர்த்தர் நம்மோடு கூட சில வசனங்களை பேசி இருக்கிறார். பொக்கிஷம், நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குது? இருதயம் அங்கதான் இருக்கும். நம்முடைய இருதயம் பொக்கிஷம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். நம்முடைய இருதயத்தை இந்த பொக்கிஷத்தின் மேல வைப்போம். பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷத்தின் மேல வைப்போம். சீயோனின் பொக்கிஷமா நம்மளே மாறுவோம். வசனத்தை கை கொள்ளுவோம். நம்மளாலான என்ற அளவு தரித்திரருக்கு ஜெபித்து செயல்படுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கன்வென்ஷன் கூடுகையில் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழ்வதற்கு கிருபை தாரும். வசனத்தை கை கொள்ள உதவி செய்யும். பரலோகத்திலே பழமையாய் போகாத பணப்பைகளை நாங்கள் இன்னும் சேர்த்து வைப்பதற்கு எங்களுக்கு ஞானம் கிருபையிலே கத்தர் கொடுத்து ஜெபத்தோடு முன்னேற்றல கத்தர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சுகுலன்பானவர்களே, இந்த நாளிலும் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள். கூட்ட நிறைவுக்கு பின்பதாக இரவு ஐக்கிய உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பங்கு பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் காலை 9 மணி ஆராதனை ஜப ஆராதனையாக நடைபெறும். இவ்விதமாய் நடைபெறுகின்ற இந்த கூடுகைகளுக்கு உணவிற்கான தொகைகளை நீங்கள் காணிக்கைகளாக கொடுத்து உதவலாம். அதற்காகவும் நீங்கள் பிரயாசப்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமண்டலத்தின் வழியாக அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இந்த வருடத்தின் நிதியாண்டு நிறைவுக்கான மாதம் என்பதினால் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் உங்கள் சந்தா தொகை மற்றும் ஏல பாக்கிகள் இருக்குமென்றால் செலுத்தி முடிக்கும்படியாக அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். அதே போன்று மருத்துவம் படிப்பதற்காக நம்முடைய திருமண்டலத்தின் வழியாய் ஒரு இடம் பரிந்துரைக்கப்படும் விதமாக சிஎம்சி வெள்ளூர் மருத்துவக் கல்லூரிக்கான விண்ணப்ப படிவங்கள் திருமண்டலத்திலே விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை குறித்ததான அறிவிப்பு நம்முடைய வாட்ஸ்அப் பதிவிடப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பிலே அறிந்து தெரிந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் அன்போடு நினைவுபடுத்துகிறேன். குடும்ப ஜெப கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் புதன்கிழமையும் 3ஆம் புதன்கிழமையும் நாம் ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். ஆகவே சபையார் உங்கள் இல்லங்களை திறந்து கர்த்தருக்கென்று கொடுத்து ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். நாம் பாடல் எண் 7, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருக்கென்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் படைப்போம். பாடல் எண் 7.
பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மன மகிழ்ச்சியான தபசு காலங்களிலே இந்த 3ஆம் வார 2ஆம் நாள் உயிர்மீட்சி கூட்டங்களிலும் பொக்கிஷங்கள் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். அதே உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உமக்கு உகந்த பக்தியினாலும் உமக்கு உகந்த தாழ்மையினாலும் நாங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். மண்பாண்டமான எங்களுடைய வாழ்க்கையில் அவ்விதமான பொக்கிஷங்களை நீர் கிருபையாய் தந்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து இந்த நாளிலும் நன்றிந்த இதயத்தோடு நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்து ரட்சிப்பை தந்து இந்த நாளிலும் நாங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பின் அனுபவமானது அறிவிக்கப்படாத தரித்திரர்கள் மத்தியிலே உம்முடைய திருப்பெயர் கடந்து செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நாளிலுமே உம்முடைய கரங்களில் பெற்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கின்றோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
அதன் வழியாக உம்முடைய இறை அரசு பரவ கர்த்தரீர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் நன்றி திருதித்தோடு எங்கும் உள்ள திருச்சபைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாக எங்களுடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக, மகாகணம் பேராயரையா குடும்பத்தார் முதன்மை பணியாளர்களுக்காக, எங்கும் உள்ள திருச்சபைகளுக்காக, இந்த நாளிலுமே இந்த தபசு காலங்களிலே உயிர்மீட்சி கூட்டங்கள் நடைபெற்று வருகின்ற அனைத்து திருச்சபைகளுக்காக, அதன் வழியாக உம்முடைய சிலுவை நன்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நாட்களிலுமே ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கும் வியாபித்து உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த நீர் பாராட்டி வருகின்ற கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விதமாக இந்த நாளிலுமே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்பது உம்முடைய கரங்களிலே இருக்கிறது, உமக்கு பயப்படுகிற பயமும், உமக்கு முன்பாக எங்களுடைய தாழ்மையும், உடைய வார்த்தைகளை அறிந்து கொள்கின்ற அறிவும் என்று நாங்கள் அறிந்து நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். சுவாமி கர்த்தர்தாமே தொடர்ந்து நாங்கள் விதமாக உம்முடைய சிலுவை நன்பின் ஆழங்களை உம்முடைய வார்த்தையின் வழியாய் அறிந்து கொள்ளவும், ஆண்டவர் இந்த தபசு காலங்களின் நிறைவிலே உயிர்த்தெழுந்த உம்மை நாங்கள் கண்டு உமக்கு நன்றி சொல்லும்படியாகவும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய தாசர் வழியாய் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த வேளையிலுமே உம்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் மக்களுக்காய் வருகிறோம். கர்த்தர் யார் யார் என்னென்ன சூழ்நிலைகளிலே உம்முடைய நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கின்றார்களோ, உம்முடைய மெய்யான சமாதானமும் பராமரிப்பும் பாதுகாவலும் அவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுள்தாமே திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே விலைவீனப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்களுக்காக நாங்கள் உடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் ஏற்ற வேளையிலே பரிபூர்ண சுகத்தை ஒவ்வொருடைய வாழ்வில் தந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே பகல் முழுவதுமாக நீர் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். இரவின் தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே அரசு தேர்வுகள் எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய பாதப்படியில் வருகிறோம். ஆண்டவர் மட்டும் எழுதின தேர்வுகளுக்காகவும் இன்னுமாய் எழுத இருக்கின்ற தேர்வுகளிலும் உடைய வல்லமை வழிநடத்தலும் பிள்ளைகளோடு நிறைவாயிருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரங்களிலே இந்த இரவு வேளையை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உடைய வார்த்தையை சுமந்து வந்த தாசருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, ஆண்டவர் அவருடைய அருமை மகனுக்காக, ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக, அதை இந்த சிறு வயதிலும் மக்கென்று பயன்படுத்துகின்ற கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தர் தாமே இன்னும் அநேக மக்கள் மத்தியிலே ஒரு வளமுள்ள கருவியாய் நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்த முடியாமல் நாங்கள் தாழ்த்துகின்றோம். இப்படி திருக்கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றோம். யார் யார் என்னென்ன வேண்டுதல்களோடு இந்த வேளையில் உடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கின்றார்களோ, இப்படி வேண்டுதல்களின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரவின் தீமைகள் தீங்குகள் பொல்லாங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் முடிய கரங்களிலே எங்களை தாழ்த்துகின்றோம். துதிக்கும் துதியோடு அளவும் நாளை தின பரிசுத்த தூய ஓய்வு நாளிலும் முடிய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று வழிநடத்தப்படவும் ஆவியானவர் எங்களை வழிநடத்த தாழ்த்துகின்றோம். இந்த கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலை எண் 88, இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில், இந்த பாடலை நாம் பாடுவோம். முழந்தாள் படியிட முடிந்தவர்கள் முழந்தாளிலே நின்று இந்த பாடலை பாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாமாலை எண் 88.
சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்திலே போக கடவோம்.